2 இராஜாக்கள் 20வது அதிகாரம். 1. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையையெல்லாம் கூட்டிக்கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின்மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடே கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் இரதங்களும் இருந்தது. 2. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி 3. உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான். 4. இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லியனுப்பினான். 5. அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்குச் சொல்லியனுப்பினேனே. 6. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். 7. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பினபோது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். 8. அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்குச் செவி கொடுக்கவும் அவனுக்குச் சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். 9. அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்குச் சொல்லியனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்குச் சொன்னார்கள். 10. அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னான். 11. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்குச் சொல்லுங்கள் என்றான். 12. பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக்கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையைக் கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின்மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். 13. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 14. யாரைக் கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரைக் கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். 15. அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். 16. அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறிகொண்டிருந்தார்கள். 17. மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிறபோது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். 18. அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். 19. மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது 20. அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடிப்போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறிச் சில குதிரை வீரரோடுங்கூட தப்பியோடிப்போனான். 21.
இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் இரதங்களையும் முறிய அடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். 22 பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்துப் பாரும், மறுவருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். 23 சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலைத்தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோடே சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். 24 அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி. 25 நீர் மடியக் கொடுத்த சேனைக்குச் சரியாய்ச் சேனையையும் அந்த குதிரைகளுக்குச் சரியாய் குதிரைகளையும் இரதங்களுக்குச் சரியாய் இரதங்களையும் இலக்கம் பார்த்து கொள்ளும், பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். 26 மறுவருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். 27 இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதைச் சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டுக் கிடைகளைப் போல பாளையமிறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. 28 அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 29 7 நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையமிறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். 30 மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடிப்போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். 31 அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம், நாங்கள் இரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றிக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி. 32 இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றிக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். 33 அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனைத் தன் இரதத்தில் ஏற்றிக்கொண்டான். 34 அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்துவிடுகிறேன், என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். 35 அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். 36 அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவுடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. 37 அதின்பின் அவன் வேறொருவனைக் கண்டு, என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். 38 அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின்மேல் சாம்பலை போட்டு வேஷமாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். 39 ராஜா அவ்வழியாய் வருகிறபோது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனைக் கொண்டு வந்து, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பிப்போனால்
உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். 40 ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். 41 அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்துவிட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். 42 அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பிப்போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 43 அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டுச் சமாரியாவுக்கு வந்தான். 1 இராஜாக்கள் 21வது அதிகாரம். 1 இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சத் தோட்டம் இருந்தது. 2 ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சத் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சத் தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். 3 நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்தரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். 4 இப்படி என் பிதாக்களின் சுதந்தரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். 5 அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு 6 அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி, உன் திராட்சத் தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய்க் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சத் தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சத் தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். 7 அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சத் தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். 8 அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். 9 அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி 10 தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன்மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். 11 அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் யேசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். 12 அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். 13 அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன்மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து 14 பிற்பாடு யேசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லியனுப்பினார்கள். 15 நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து யெஸ்ரயேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சத் தோட்டத்தைச் சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடில்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். 16 நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சத் தோட்டத்தைச் சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். 17 கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் 18 நீ எழுந்து சமாரியாவிலிருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபைச் சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சத் தோட்டத்தைச் சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். 19
நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். 20. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய நீ உன்னை விற்றுப்போட்டாய். 21. நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்துப் போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. 22. நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். 23. ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும். 24. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். 25. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபைப் போல ஒருவனுமில்லை. 26. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களைக் கிழித்து தன் சரீரத்தின்மேல் இரட்டை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். 28. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் 29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதைக் கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின்மேல் வரப்பண்ணுவேன் என்றார். 1 இராஜாக்கள் 22வது அதிகாரம். 1. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தமில்லாமலிருந்தது. 2. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும்போது. 3. இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதைச் சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக்கொள்ளாமல் சும்மாயிருப்பானேன் என்று சொல்லி. 4. யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். 5. இன்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். 6. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். 7. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களையல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். 8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படிச் சொல்ல வேண்டாம் என்றான். 9. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவைச் சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். 10. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுகவாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம்தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனன் சொன்னார்கள். 11. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்புக்கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப் போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 12. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்குப் போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். 13. மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி, இதோ,
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாகச் சொல்லும் என்றான். 14. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 15. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான். 16. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். 17. அப்பொழுது அவன், இஸ்ரவேலரெல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம்தம் வீட்டிற்குச் சமாதானத்தோடே திரும்பக்கடவர்கள் என்றார் என்று சொன்னான். 18. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். 19. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். 20. அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். 21. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. 22. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படிச் செய் என்றார். 23. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார், கர்த்தர் உம்மை குறித்து தீமையாகச் சொன்னார் என்றான். 24. அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். 25. அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். 26. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டுபோய் 27. இவனைச் சிறைச்சாலையிலே வைத்து, நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். 28. அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னைக் கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். 29. பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். 30. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். 31. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற இரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். 32. ஆதலால் இரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராகச் சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபா கூக்குரலிட்டான். 33. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று இரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகிப்போனார்கள். 34. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். 35. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவைச் சீரியருக்கு எதிராக இரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் இரதத்தின் தட்டிலே வடிந்தது. 36.
பொழுது போகும்போது அவரவர் தம்தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம்தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. 37 அப்படியே ராஜா இறந்தபின்பு சமாரியாவுக்கு கொண்டுவரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். 38 அந்த இரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிறபோது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. 39 ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகமப் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 40 ஆகாப் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். 41 ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். 42 யோசபாத் ராஜாவாகிறபோது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். 43 அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். 44 யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாயிருந்தான். 45 யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 46 தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். 47 அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதிராஜா ஒருவன் இருந்தான். 48 பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களைச் செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன்கேபேரிலே உடைந்து போயின. 49 அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடுங்கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. 50 யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 51 ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி 52 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து 53 பாகாலைச் சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினான்.